வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பாதாம் பிசினை நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. குறைந்தது 8லிருந்து 10 மணி நேரமாவது தண்ணீரில் ஊற வச்சுட்டு அது ஜெல்லி போல் மாறினதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம உட்கொள்ளணும். இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றதுக்கு பல்வேறு விதமான முறைகள் இருக்குது. அதாவது சிறிது பாதாம் பிசினை எடுத்து இரவு முழுவதும் சுத்தமான தண்ணீரில் ஊற வைக்கணும். மறுநாள் காலையில் அது ஜெல்லி போல் உப்பி இருக்கும். அந்த ஜெல்லியை பால், நன்னாரி சர்பத்து, இளநீர் அல்லது ரோஸ் மில்க் கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். மிகவும் குளிர்ச்சி வாய்ந்தது அப்படின்றதால சைனஸ், ஆஸ்துமா அல்லது அதிக சளி தொந்தரவு இருக்கிறவங்களை மட்டும் மழை குளிர்காலங்களில் இதை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் சூட்டை தனித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பிசினின் மிக முக்கியமான குணமே அது நம்முடைய உடல் சூட்டை, அந்த பாடி ஹீட்டை குறைக்கிறது தான். இப்போ கோடை காலம் நமக்கு நடந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கோடை காலத்தில் கடுமையான நீரிழப்பு நம்மளுடைய உடலில் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவுக்கு எனர்ஜி நமக்கு இருக்காது. தோல் தொடர்பான குறைபாடுகள், செரிமானம் தொடர்பான குறைபாடுகள், மயக்கம், இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய ஏற்படலாங்க இல்லையா? இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான அந்த உடல் வெப்பத்தை குறைத்து உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த கோடை காலங்களில் நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் நன்னாரி சர்பத்து, இளநீர் கூட நீங்கள் இன்னும் கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுடைய உடல் குளிர்ச்சியாக இருக்கும்போது உடல் சூட்டை இயற்கையாகவே தனித்துக் கொள்ளலாம். உடல் சூடு அதிகரிக்கிறதால உங்களுடைய உடலில் என்னென்ன பக்கவிளைவுகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒருவேளை அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்ணு இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் துணை புரியும். பாதாம் பிசின் வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், அந்த புண்களை பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு நெஞ்செரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை, அசிடிட்டி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வாக உங்களுக்கு இருக்கும். இதுவே உங்களுக்கு உணவுகள் சாப்பிடுவதற்கு அப்புறம் அந்த செரிக்காம போகிறது அல்லது செரித்த உணவுகள் கழிவுகளாக வெளியேறும் போது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் இருக்கா, இதை சரி பண்ணுறதுக்குமே பாதாம் பிசின் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். காரணம் என்னன்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பிசினில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வளமான அளவில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா குடல் இயக்கத்தை சீராக்கி மலக்குடல்களில் மலம் இறுகி போவதை நமக்கு தடுத்து நிறுத்தி எளிமையாகவே கழிவுகளை வெளியேற்றிவிடும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு, செரித்த உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கு, ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு, அந்த செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்துவதற்கெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பாதாம் பிசின் உதவிகரமாக இருக்கும். உடல் வலிமை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியம் முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். ஏன்னா பாதாம் பிசின்ல அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கு, தாதுக்கள், அதாவது மினரல்ஸ் மற்றும் புரதங்கள், போதுமான அளவுக்கு புரோட்டீன் சத்து பாதாம் பிசின்ல இருக்கு. மெலிந்த உடல்வாகு இருக்கிறவங்க எல்லாம் பால் மற்றும் சர்க்கரையோட பாதாம் பிசினை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்க வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆரோக்கியமான உணவுகளை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாதாம் பிசின் உங்களுக்கு இப்போ துணை புரியலாம். இப்போ நீங்க அது கரெக்டான லெவலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள், புரதம் எல்லாம் உடலுக்கு கிடைக்கும் போது தசைகள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். உடல் ஒட்டுமொத்தமாகவே வலிமையாக ஆரம்பிக்கும் போது உங்களுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம அதிகரிக்கப்படும். அதாவது கொழுப்புகள் அதிகமாக சேராது, கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்க பெறுவீங்க. தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம். தசைகளை பாதாம் பிசின் வலுப்படுத்துவதோடு எலும்புகளுக்கு தேவையான பலத்தையுமே கொடுக்குது. குறிப்பாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் கடின உழைப்பாளர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த எனர்ஜியாக இருக்குங்க, ஒரு ஆற்றல் மூலமாக விளங்குது. இப்போ நம்மளுடைய தசைகளை வலுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தசைப்பிடிப்பு, தசைகள் நமக்கு தளர்ந்து போகிறது, தசை வலி அடிக்கடி ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு தான் நம்ம பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளணும். இப்போ எலும்புகள் நமக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை பாதாம் பிசின் நம்ம பெறலாம். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் 30, 40 ஏன் நம்ம 50, 60 வயதில் கூட பேலன்ஸ் தடுமாறாமல் வலிமையாக எலும்புகளையும் தசைகளையும் நம்மளால பராமரிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய தோள்களை பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். உடலினுடைய உள் வெப்பம் நமக்கு குறைவதால உடல் சூட்டினால ஏற்படக்கூடிய கட்டிகள், வியர்க்குரு மற்றும் தோல் தொடர்பான எரிச்சல்கள் இதெல்லாமே நமக்கு பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளும் போது குறைய தொடங்குங்க. தோலுக்கு ஒரு மென்மையை தருது, சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு தோல் பராமரித்து
பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம பாதாம் பிசினை நம்பி இருக்கலாம். அதில் எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளுமே கிடையாது. ஸோ உடல் வெப்பத்தை குறைத்தோம் அப்படின்னா அந்த உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், சுருங்கிய தோல் அமைப்பு, வயதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளமையான ஒரு வயது தோற்றமே இருக்காது. உடல் சூடு அதிகரிக்கும் போது கொப்புளங்களோட சேர்ந்து சருமங்களில் சுருக்கங்களும் ஏற்படும். நீரிழப்பு கடுமையாக நம்மளுடைய உடலில் வந்து அதாவது நீரிழப்பு ஏற்படும் போது சருமத்திற்கு வேண்டிய நீர் சத்து நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இதனாலலாம் பார்த்தீங்கன்னா வறண்ட சரும தோற்றங்கள் தென்படும். இளம் வயதிலே நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு வயதான மாதிரி நம்ம தோற்றத்தில் தென்படும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளோவிங்காக பராமரிச்சுக்கணும்னா பாதாம் பிசின் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு எந்த விதமான நோய்களுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழ்வதற்கு எல்லாமே பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து பருவகால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் வந்து நம்முடைய உடலை பாதுகாக்கவும் செய்யுது. அதாவது சுருக்கமாக சொல்ல முடியும்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளும் போது வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம பாதாம் பிசின் வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல், யூரினரி ட்ராக்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் அதுக்கப்புறம் நீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு சிறந்த தீர்வாக பாதாம் பிசின் இருக்கும். என்ன பண்ணும் இந்த பாதாம் பிசின், எப்படி அந்த சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதையை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்து நச்சு கிருமிகள் எதுவும் உருவாகாமல் பாதுகாக்கும். அதே போல நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல், கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ உடல் சூடு ஏற்படாமல் அந்த சிறுநீர் எரிச்சலெல்லாம் நமக்கு நீக்கிட்டு கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக வைக்கிறதுல தொடர்ந்து சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே பாதாம் பிசின் நமக்கு வந்து துணை புரியும். தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம், அதாவது இந்த நமக்கு இந்த இன்சோம்னியா, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் ஆகிறதுக்கு, அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுறதுக்கு எல்லாமே பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். அதிகப்படியாக உடல் உஷ்ணம் காரணமாக சிலருக்கு தூக்கம் வராமல் போகலாம். பாதாம் பிசின் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதிரி டைமில் உடல் வந்து உங்களுக்கு குளிர்ச்சிப்படுத்தப்படும். உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்பு மண்டலத்தை குளிர்ச்சி அடைய செஞ்சு மன அழுத்தத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஆழ்ந்த உறக்கம் பெறுவதற்கு அது வழிவகுக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஹார்மோன்கள், தூக்க ஹார்மோன்கள் இயற்கையாகவே சுரக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் உடல் சூடெல்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாயிடும் போது போதுமான அளவுக்கு தூக்க ஹார்மோன்கள் இயல்பாகவே சுரக்கும் போது அந்த தூக்கமின்மை பிரச்சனை நீங்கள் விடுபட்டுருவீங்க. மன அழுத்தம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் தூக்கம் உங்களுக்கு இயல்பாகவே வர ஆரம்பிக்கும். இப்போ உடல் மெலிந்தவர்கள்லாம் பாதாம் பிசினை எப்படி எடுத்துக்கணும்னா காய்ச்சிய பாலோட நாட்டு சர்க்கரை சேர்ந்து எடுத்துக்கலாம். அதிக உடல் சூடு இருக்கிறவங்க இளநீர் அல்லது நன்னாரி சர்பத்தோட பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, அதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோர் இருக்குங்க இல்லையா, அதோட நீங்கள் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையாகவே உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல் வெப்பத்திலிருந்து விடுதலை பெற்று உடல் குளிர்ச்சியாக இருக்கும். உடலுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எந்த நோயுமே இருக்காது. எந்த நோயுமே நம்ம வராமலும் தடுத்துக்கொண்டு நலமோடு இருக்கலாம். அதுக்கு தான் பாதாம் பிசின் நம்ம எடுத்துக்கணும். இந்த பாதாம் பிசின், அதாவது இந்த அல்மோண்ட் கம் அப்படின்றது பாதாம் மரத்திலிருந்து வடியக்கூடிய ஒரு இயற்கையான பிசின் தான். இது சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலுமே அதனுடைய குளிர்ச்சி தன்மையால் மிகவும் முக்கியத்துவம் பெறுது. ஸோ அந்த நன்மைகளை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த நன்மைகளை நீங்கள் பெறணும்னா தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படி பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.